அலையுருவன் இனி நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் கிரமஸர் சாப்டர் 60. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அமைதியார் எனக்கு கவனம் செலுத்த விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவை செக் பண்ணிவிட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, நீ மென்டல் ஆர்ட்ஸை கற்றுக்கணுக்கான ட்ரெஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், ஏன்னா அந்த ஹெவன்லி பிளேட் கல்டிவேஷன் ஆர்ட் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி, நான் அதை என்னோட காம்பட் சென்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு, ஓ அது ஒரு அத்தாரிட்டியா, மென்டல் ஆர்ட்ஸ் இல்லையா? அப்போ ஹீரோ வந்துட்டு, மாஸ்டர் கொஞ்சம் தள்ளி போக முடியுமா அப்படின்னு கேட்க அப்போ தான் ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டருக்கு வந்துட்டு ரீலேஸ் ஆகுது நாம் எப்படி இருக்கோன்ட்டு. அப்போ அவங்க வந்துட்டு வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் நான் அப்படி ரூடாக நடந்துக்கினேன், என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. அந்த பிளேட் கல்ட்டோட லோ லெவல் அத்தாரிட்டிஸை நீ யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. இப்படிலாம் ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் பேசுனது பார்த்து ஹீரோ வந்துட்டு லைட்டாக பயத்தோடையே நினைக்கிறாங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் போலியே. அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, நீ மென்டல் ஆர்ட்டை கற்றுக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான். அதனால் மென்டல் ஆர்ட்ஸ் கற்றுக்காமலே இன்டர்னல் எனர்ஜியை அக்ளிமேட் பண்ண முடியும். அப்புறம் உனக்கு தேவையான மென்டல் ஆர்ட்ஸை அத்தாரிட்டி மூலமாகவே உன்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் நான் உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக் கொடுக்குறேன், அதை நீ காப்பி பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு காம்பட் ஃபோக்கஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். ஃபோக்கஸ் வந்துட்டு 10 மடங்குக்கு இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அந்த டெக்னிக்கை பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இவங்க இவ்வளோ ஜென்டலாக இருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு உண்மையான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு தான். அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, இப்போ நான் உனக்கு காட்டுறேன் என்னோட ஸ்வாட் ஆர்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் மூவான ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸ்லேருந்து ஒயிட் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சி. ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் பண்ணுற ஸ்வாட் ஆர்ட்ஸை பார்த்து ஹீரோன்ட்டு ஆச்சரியமாகவே பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அந்த ஸ்வாட் ஆர்ட்ஸை முடிச்சிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இதை உன்னால் ப்ராப்பராக பார்த்துருக்க முடியாதுன்ட்டு நினைக்கிறேன், ஆனால் ஒயிட் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சி பண்ணுறதுக்கான மினிமம் ஸ்பீடு இவ்வளோ தான், என்னை மன்னிச்சிடு. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், பரவாயில்ல என்னால் காப்பி பண்ண முடியும்ன்ட்டு நினைக்கிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாட் ஆர்ட்ஸாக பண்ணுறான். அதை பண்ணி முடிச்சுட்டு ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணியிருக்கேன், நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கேட்க அப்போ ஹீரோ பண்ணதை பார்த்த ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு நினைக்கிறாங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஜீனியஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நேச்சுரலாகவே டேலண்டட் பர்சன்ஸ், அவங்க நேச்சுரலாகவே திறமசாலியாக இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உள்வாங்குவது மூலமாகவும் அப்புறம் அதை புரிஞ்சிக்கிறது மூலமாகவும் அப்புறம் சில ட்ரைனிங் ப்ராக்டிஸ் மூலமாகவும் அதனால தான் மற்றவங்கள விடவே அவங்க வந்துட்டு பெரிய பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியுது. ஆனால் இது என்னது, ஒரே வாட்டி பார்த்ததுலேயே ஒயிட் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சியை காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு வாயை புழக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இது கரெக்டு தானே அப்படின்னு கேட்க அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு, உனக்கு ஒன்றும் புரியலையே, நீ பண்ணது அமேசிங். ஸ்வாட் 7 டெக்னிக்ஸ்ன்றது அந்த நாம்கும் யூக்கோட அந்த ஸ்வாட் ஃபார்ம்ஸ் செய்கிறதோடவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் நீ இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி நீ உடனே காப்பி பண்ணிட்ட. இதே மாதிரி பண்ணனா உன்னால் மெஜாரிட்டியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு ஒரே நாளில் கற்றுக்க முடியும். இப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸில் பொதுவாகவே ஒரு புத்தகத்தை படித்து புரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டெக்னிக்கை வந்துட்டு பண்ண முடியும், ஆனால் இருந்தாலும் அது உனக்கு தேவைப்படாது, ஏன்னா உன்னால் ஜஸ்ட் பார்த்து அதை காப்பி பண்ண முடியாது. இருந்தாலும் மேஜிக் பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னுட்டு நான் சொல்லித்தரேன். அப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், ஃபிசிக்கல் ஆர்ட்ஸ், ஃபிஸ்ட் டெக்னிக்ஸ், ஹை ஸ்பீட் மூவ்மெண்ட் டெக்னிக்ஸ், அப்புறம் கிராப்ளிங் டெக்னிக்ஸ், இந்த எல்லா டெக்னிக்ஸும் நான் கற்றுக்கிட்டேன். இதில் எது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம், அது ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸ். ஒயிட் ஸ்வாட் ஃப்ளாஷிங் சி ஒரு டார்கெட்டை ஒரு இடத்துல அழைச்சி பிடிச்சி ஹோல்டு பண்ணி வெடித்து வெட்ட முடியும். அப்புறம் இதுலேருந்து தப்பிக்கிறது வந்துட்டு இம்பாசிபிளான விஷயம். அப்புறம் ஒயிட் ஸ்வாட் ப்ரீசிங் ஸ்கை, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாபிங் டெக்னிக். அப்புறம் ஒயிட் ஸ்வாட் ஃபோல்டட் எம்டினஸ், இது ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக். இதெல்லாம் பார்த்து ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க, ஹீரோவும் ஹாப்பியாக இருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன், அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் மாஸ்டர் அப்படின்றான். அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு, நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு, அப்புறம் மாஸ்டர் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றான். அதுக்கு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு, அதுக்குள்ளே கிளம்புற, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ வந்துட்டு, கவலைப்படாதீங்க நான் திருப்பி வருவேன், அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க மாஸ்டர் அப்படின்றான். எல்லாம் கேட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு சந்தோஷத்தில் பறக்கிறாங்க. ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நீயும் சேஃபார் அப்படின்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு போர்ட்டல் வழியாக 14th ஃப்ளோர்
வெயிட்டிங் ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன், இருந்தாலும் என்னால் என் கரண்ட் லெவலில் இருந்துட்டு என்னால் எல்லா ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸை கற்றுக்க முடியல. அப்புறம் ஹீரோ வந்துட்டு டேமன் ஸ்லேயர் ஸ்கில் வந்துட்டு பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், டேமன் ஸ்லேயர் ஸ்கில் வந்துட்டு நான் ரொம்பவே அதிகமாகவே பயன்படுத்தியிருக்கேன், அப்புறம் எனன்ஸும் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்துட்டு மாஸ்டரோட ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸ்க்கும் அப்புறம் நாம்கும் யூக்கோட ஸ்வாட் ஃபார்ம்ஸ்க்கும் செட் ஆகாது. ஸோ அதனால் நான் பாத் ஆஃப் பிளேட் மாஸ்டர் மூலமாக புது ஸ்கில் வந்துட்டு உருவாக்கணும். அப்போ ஹீரோ வந்துட்டு அயன் பிளேட் ஸ்வாடை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் காமர் ஃபோக்கஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு புது ஸ்கில்லை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நாம்கும் யூக்கோட டெக்னிக்ஸையும் ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸையும் டியூவல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஸ்கில்லை உருவாக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. அப்போது ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் சொன்னது ஹீரோக்குன்ட்டு ஞாபகம் வருது. ஒரு ஸ்கில்லை உருவாக்க அது வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு அது ஒரு ஸ்கில்லாக அக்னாலேஜ் பண்ணணும். இது நினச்சி பார்த்த ஹீரோவும் சரின்னு நினச்சிட்டு ஒயிட் ஸ்வாட் 7 டெக்னிக்ஸை பேசிக்காக வச்சுட்டு அது மேலே நாம்கும் யூக்கோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அப்புறம் டியூவல் ஸ்வாடோட பிரின்சிபலை மறக்கக்கூடாது, அது ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோன்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. அப்போது புது ஸ்கில்லும் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்கில்லோட பேர் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ்ட் ஸ்வாட். இது ஒரு A- ரேங்க். அப்போ இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் ஒரு உண்மையான ஸ்கில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த ஸ்கில் வந்துட்டு நல்லா இருந்தாலும் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இன்வெட்டரின்னு சொல்லி இன்வெட்டரியிலேருந்து ரேண்டம் ஸ்கில் புக் எடுக்கிறான். இந்த ரேண்டம் ஸ்கில் புக்கோட பவர் என்னன்னா ஒரு ரேண்டம் B+ ஸ்கில் வந்துட்டு கிராண்ட் பண்ண முடியும். இதுதான் ரேண்டம் ஸ்கில் புக்கோட பவர். அப்போ ஹீரோ வந்துட்டு சரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோஸ் பிளெஸிங் அத்தாரிட்டி வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். அது மூலமாக அவனுக்கு வந்துட்டு டெம்பரரியாக லக் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ரேண்டம் ஸ்கில் புக்கில் இருந்து பிளேட் ஸ்பிரிட் டீமன் ஸ்வாடன் ஸ்கில் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்கில் சிந்தசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ட் ஸ்வாட் ஸ்கில்லையும் அப்புறம் பிளட் ஸ்பிரிட் டீமன் ஸ்வாட் ஸ்கில்லையும் சிந்தசைஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோஸ் பிளெஸிங்கை ஆக்டிவேட் பண்ணுறான். அதனால் அவனுக்கு வந்துட்டு லக் வந்துட்டு டெம்பரரியாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஸ்கில் சிந்தசைஸும் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது புது ஸ்கில்லும் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்கில்லோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு டீமன் ஸ்வாட். இது ஒரு S- ரேங்க். அப்புறம் ஹீரோ வந்துட்டு போர்ட்டல் வழியாக 14th ஃப்ளோர் ட்ரையலுக்கு போகிறான். அப்போது சிஸ்டமில் இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, 14th ஃப்ளோரோட ட்ரையல் வந்துட்டு தொடங்குது. ட்ரையலோட சப்ஜெக்ட் அண்டர் வாட்டர். ட்ரையலோட டைமிங் வந்துட்டு 7 days. ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னென்னா லேக்குக்குள்ளே இருக்க எல்லா மனுஷரையும் கொடுத்த டைமுக்குள்ளே கொண்டு முடிக்கணும். ட்ரையலோட ஃபெயில்டு கண்டிஷன்னா டைமுக்குள்ளே முடிக்கலனா பெனால்ட்டியா டெத். அப்புறம் ட்ரையலை பாஸ் பண்ணிங்கன்னா ரிவார்டாக பூஸ்ட் ஆஃப் த விண்ட் ஸ்பிரிட்டாக தரப்படும். அப்போ ஹீரோ வந்துட்டு 14th ஃப்ளோருக்குள்ளே போக அப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டு ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இன்டாமினிபிள் ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அப்படி யார் தான் அந்த ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டு பார்த்தா நாம்கும் யூக். அப்போ நாம்கும் யூக்குன்ட்டு சொல்கிறான், நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் என்னை காக்க வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்த, அப்புறம் இந்த மான்ஸ்டர்லாம் கொன்னும் நீ இன்னும் வராத பார்த்து நான் ஏதோ தப்பான பிளேஸ்க்கு வந்துட்டேன்ட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்கும் கியூக்கும் வில்லத்தனமாக சிரிக்க. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நாம்கும் கியூக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட எல்லா பவரும் ரைஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் போய் சண்டை போட போக இதோட சாப்டர் 16 வந்துட்டு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.